இந்த ட்ரெஸ்ஸை ஒரு சாரீலேருந்து எப்படி டிசைன் பண்ணேன்னு சொல்கிறேன். இது ஒரு பியோர் மொடால் சில்க் சாரீ. சாரீ அண்ட் அதுக்கு மேட்சிங்கான மொடால் சில்க் ஷாலும் பர்ச்சேஸ் பண்ணி கிளைண்ட் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. கிளைண்டோட ரெஃபரன்ஸ்க்கு ஏற்றபடி இந்த ஸ்கெட்சுமே ரெடி பண்ணியாச்சு. தென் ஸ்லீவ்ஸுக்காக பிளெயின் மொடால் சில்க்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரெஸ்ஸுக்கு தேவையான 20 பேனல்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தென் பேனல்ஸ் எல்லாம் பேராக ஸ்டிச் பண்ணி ஈச் ப்ராசஸையுமே அயர்ன் பண்ணி தான் கம்பைன் பண்ணேன். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும், அயர்ன் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸோட அவுட்கம்க்கு அயர்னிங் ப்ராசஸ் 50% கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஓவர்லாக்கும் பண்ணியிருக்கிறேன். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு கிளைண்ட் மிரர் ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதையுமே அவங்களுக்கு சொன்னபடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக். ப்ளவுஸ் பார்ட்டுமே பிளெயின் யோக் பார்ட்டோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் ஷாலுக்கும் பார்டர்ஸுக்கும் லேஸ் கேட்டிருந்தாங்க. அதையுமே அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஷாலோட 4 சைட்ஸ்லையுமே அந்த லேஸை அட்டாச் பண்ணியாச்சு. தென் ட்ரெஸ்ஸோட பாட்டமில் உள்ள அந்த பார்டர்லையுமே அந்த லேஸை இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பார்டர்ஸுமே அட்டாச் பண்ணது வெளியே தெரியாமல் எல்லாமே கன்சீல் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸை சென்ட் பண்ணியாச்சு. கிளைண்ட்டுமே ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாரியோட ரிமைனிங் பார்ட்ஸில் ஒரு கஃப்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை பற்றி சொல்கிறேன்.